வீட்டு வேலைகளில் ஈடுபட்டிருந்தார் பார்வதி அம்மா. வீட்டின் தொலைபேசி இடைவிடாது அலறியது. தொலைபேசியை எடுத்து ஹலோ, யாரு பேசுறது என்று கேட்டார். மறுமுனையில் அவள் கணவர் சிவம். வரும்போது அவசரத்தில் தேவையான ஃபைல் ஒன்றை மறந்து வைத்துவிட்டு வந்துவிட்டேன். அது எனது அலமாரியின் மேல் தட்டில் உள்ளது. எடுத்து வை, நான் எனது அலுவலகத்தில் வேலை செய்யும் முத்தையாவை அனுப்புகிறேன் என்றார். பார்வதி அம்மாவும் சரியென கூறி போனை வைத்துவிட்டு கணவரின் அலமாரியை திறந்து அந்த ஃபைலை எடுக்கும்போது எல்லா பொருட்களும் தவறி விழுந்து விட்டது. எல்லா பொருட்களையும் பொறுமையாக எடுத்து அடுக்கியவர் கண்ணுக்கு அந்த அலமாரியின் மூலையில் ஓர் அழகான சிவப்பூரை இருப்பதைக் கண்டார். அதை எடுத்து திறந்து பார்த்தார். அதற்குள் ஓர் காகித மடல் தனது கணவருக்கு எழுதப்பட்டிருந்தது. படித்துவிட்டு இருந்த இடத்திலேயே வைத்தார் பார்வதி அம்மாள். தாங்கள் இருவரும் திருமணமாகி 20 ஆண்டுகள் கடந்து விட்டது. திருமணத்தின் பரிசாக 2 பிள்ளைகள். திருமண வாழ்க்கையில் அவர்கள் இருவருக்கும் பெரிய முரண்பாடுகள் என்று ஏதும் இல்லை. சிறு சிறு பிரச்சனைகள் வரும். அவை ஓரிரு நாட்களில் சரியாகிவிடும். ஆனால் இப்படியொரு விடயத்தை தனக்கு தெரியாமல் இத்தனை நாள் மறைத்தது பார்வதி அம்மாவுக்கு பேரதிர்ச்சியாக இருந்தது. சற்று நேரத்தில் முத்தையா வந்ததும் அவனிடம் ஃபைலை கொடுத்து அனுப்பினார். ஆனால் வேலை ஓடவில்லை. இன்று அலுவலகம் இருந்து வந்ததும் கேட்டுவிட வேண்டும் என நினைத்தவராக சமையலறைக்கு சென்றார். அவருக்கு ஒவ்வொரு நொடி கழிவதும் ஒரு யுகமாக இருந்தது. மாலையில் வேலை முடித்து வந்தார் சிவம். அன்று தனது அன்பானவளின் வரவேற்பு சற்று வேறுபட்டு காணப்பட்டது. உடம்பு சரியில்லையா அம்மா என்று கேட்டவரிடம் அது எல்லாம் ஒன்றுமில்லை என்று கூறி காப்பியை கொடுத்துவிட்டு சமையலறைக்கு சென்று விட்டார். இரவு சாப்பாடும் அப்படியே மௌனமாகவே பரிமாறப்பட்டது. அதற்கு மேல் பொறுமை இழந்தவரான சிவம் இரவு தூங்கும்போது பார்வதி அம்மாளிடம் கேட்டுவிட்டார். உனக்கு என்ன நடந்தது? சரியாக முகம் கொடுத்து பேசுகிறாயில்லை. பொங்கி வந்த அழுகையை அடக்க முயன்றார் பார்வதி அம்மாள். அவரால் முடியவில்லை. மடை திறந்த வெள்ளம் போல் பெருக்கெடுத்து ஓடி அடங்கியதும் பொறுமையாக பேசினார். நாம் திருமணம் செய்து கொண்ட புதிதில் நீங்கள் என்னிடம் கேட்டீர்கள், உனக்கு காதலித்த அனுபவம் உண்டா என்று. நான் இல்லை என்று கூறினேன். ஆனால் அதே கேள்வியை நான் உங்களிடம் கேட்கவில்லை. நீங்கள் உண்மை உள்ளவராக இருந்திருந்தால் அவற்றை நீங்கள் எனக்கு சொல்லி இருக்க வேண்டும். இந்த 20 வருடத்தில் என்றாவது ஒரு நாள் சொல்லி இருந்திருக்கலாம் என்றாள். சிவம் குற்ற உணர்வுடன் தவித்தார். அது நான் கல்லூரியில் படிக்கும்போது ஒரு பெண் தந்தது. ஆனால் நாங்கள் இருவரும் காதலிக்கவில்லை. நான் அவளுக்கு எந்த பதிலும் சொல்லவில்லை. எனக்கு அந்த பெண் மீது ஓர் ஈர்ப்பு இருந்தது உண்மைதான். நன்றாக படிப்பாள், திறமைசாலி, எல்லோராலும் பாராட்டப்பட்டவள், மிக அழகானவள். எல்லா ஆண்களுக்கும் அந்த வயதில் ஏற்படும் ஓர் தடுமாட்டம்தான், அதை தவிர வேறு ஒன்றுமில்லை என்றார். அப்படியானால் அந்த கடிதத்தை நீங்கள் ஏன் தூக்கி எறியவில்லை என்று அவர் மனைவி மடக்கினார். தப்புத்தான், என்னை மன்னித்து விடு, அதை ஒரு பெரிய விடயமாக நான் எடுக்கவில்லை என்றார். ஓ அப்படியா? நான் இப்படியோர் தவறை செய்திருந்தால் நீங்கள் என்னை இலகுவில் மன்னித்து விடுவீர்களா என்று கேட்டார் பார்வதி அம்மா. சிவத்துக்கு என்ன பதில் சொல்வதென்று தெரியவில்லை. மௌனமாக நின்றார். என்னால் இதனை இலகுவில் மறக்க முடியாது. எனக்கு கொஞ்சம் டைம் தாருங்கள், மறக்க முயற்சி செய்கிறேன் என்று கூறி அடுத்த அறைக்கு சென்று கதவை சாத்திக் கொண்டார் பார்வதி அம்மாள். அவளது கணவனோ செய்வதறியாது கச்சிலையாக நின்றார்.